ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். அங்கே நிறைய மரம் இருந்துச்சு. புங்க மரம், முருங்கை மரம், வேப்ப மரம், அப்புறம் மேஃப்ளவர் மரம் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த முருங்கை மரம் வந்து கொஞ்சம் யங்கான இப்போ தான் தழைஞ்சு வரக்கூடிய டெண்டரான ஒரு மரம். காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு, நல்ல காற்று. காற்று வந்து ஈவனாக தான் அடிக்குது. எல்லா மரமும் ஒரே மாதிரியான காற்று தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஆனால் ஒவ்வொரு மரத்தோட அசைவும் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. வேப்ப மரம் வந்து ஒரு மாதிரி ரிஜிடாக பெருசாக ஒன்றும் அசைவு இல்லை. அந்த மேஃப்ளவர் மரம் கொஞ்சம் ஓரளவுக்கு அசைஞ்சுது. அந்த முருங்கை மரம் வந்து டெண்டராக இருந்துச்சு இல்லையா, நல்லாவே வளைஞ்சு வளைஞ்சு அசைஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த புங்க மரம் வந்து ஓகே, ஓரளவுக்கு அசைவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல அசைவாகவே இந்த மேஃப்ளவர் மரத்தை விட கொஞ்சம் நல்லாவே அசைஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் பிகாஸ் வேப்ப மரம் வந்து அசைவே இல்லை அப்படிங்கிறதுனால அதுதான் ரொம்ப ஸ்ட்ரென்த், அதுக்கு தான் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட், மீதியெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி வீக் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியாது. அங்கே ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்து ஒரு பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. லைஃப் ஆஸ்பெக்ட்லன்னு யோசிக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே நான் வந்து இப்படி இந்த வேப்ப மரம் மாதிரி ரொம்ப ரிஜிடாக இருப்பேன் அப்படின்னும் இருந்துட முடியாது. நான் அசையவே மாட்டேன்னா ரொம்ப ரிஜிட் அப்படின்னும் இருக்க முடியாது. வேப்பம் அந்த முருங்கை மரம் மாதிரி உடஞ்சி போகிற அளவுக்கு வளைஞ்சிடவும் முடியாது. நான் வந்து இந்த மரம் ஸ்ட்ராங், இந்த மரம் வீக்குன்னு சொல்ல வரல. இந்த சினாரியோவில், நான் பார்த்த சினாரியோவில் கம்பேரிட்டிவ்லி இதெல்லாம் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு, இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்கிறத பேஸ் பண்ணி சொல்கிறேன். நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் நம்ம உடஞ்சி போகிற அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கவும் கூடாது. நான் வளையவே மாட்டேன் அப்படின்னு ரிஜிடாகவும் இருந்துடக்கூடாது. இட் இஸ் அபவுட் த பேலன்ஸ். ஒரு ஹெல்த்தி ஹாப்பி லைஃப்க்கு அந்த ஒரு பேலன்ஸ் தேவை அப்படின்றது தோணுச்சு, சொல்லணும்னு நினச்சேன். யோசிச்சு பாருங்கள்.